அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணுமா? பிணியாளியை ரட்சிக்கும்னா விடுதலையாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம், இங்க கவனி, விசுவாசம் உள்ள ஜெபம். ஜெபம் பண்றாங்க எல்லாரும், ஆனா விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணாங்களான்னு பார்க்கணும். சின்ன குழந்தை கிளிப்பில சொல்ற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க பாத்தியா? ஜெபம்னா முட்டி போட்டு கண்ணு ஏதோ பேசுவாங்க. அது இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம்னா என்ன தெரியுமா? விசுவாசம் தேவன் முழு உலகத்தையும் இதயத்தில் பதித்தவர்களாக கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்த விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமா, உலகத்தையும் நினைக்க மாட்டாங்க. சொந்த பந்தம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாம மொட்டையே ஜெபம் பண்றதெல்லாம் விசுவாசம் உள்ள ஜெபம் கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம்னா நம்முடைய பாவம் தேவனை பாதிக்கிறது. ரெண்டாவது, நம்முடைய பாவம் முழு உலகத்தையும் பாதிக்கிறதுனால தான் பிசாசு பிணியை கொடுக்கிறான், வியாதியை கொடுக்கிறான், துன்பத்தை கொடுக்கிறான். இங்க இடப்படுவது, ஒருவன் துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். எதுக்கு? அந்த துன்பத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு. ஏன் இந்த துன்பத்தை பிசாசு கொடுக்கிறான்னாக்கா, பட்டுன்னு ஒரு பாவத்தை செய்யறோம், அது கடவுளுக்கு விரோதமான பாவம், மக்களுக்கு விரோதமான, ரெண்டு பேரையும் தேவன் மனுஷனை பாதிக்குது. உடனே பிசாசு உள்ள புகுந்து திருடுறது கொண்டு தைக்குத ஒரு துன்பத்தை கொடுக்குறான். இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகணும்னாக்கா தேவனுக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவரத்தம் உம்முடைய நாமம் முழு உலகத்துக்கு. அதுதான் கருத்தான ஜெபம். கையை தட்டி அல்லேலூயா. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இயேசு துன்பப்பட்டவங்களெல்லாம் பார்த்து பட்டு பட்டுன்னு விடுதலை ஆகி கொடுத்தாரு. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம். பிசாசு பச்சை எவ்வளவு துன்பப்பட்டு 2000 பிசாசு எவ்வளவு துன்பம் இருக்கு அவனுக்கு. கொஞ்ச நேரத்தில் அசுத்தாய் 2000 பிசாசு தொத்திடுறாரு, பசுத்தாய் இறக்கிறாரு, அவனை துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்கிறாரு. என்ன செய்தாரு? எப்படி ஜெபம் பண்ணாரு? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமா, உம்முடைய நாமம், என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம், எவன் பாவத்துக்காக, எவன் பாவம் செஞ்சுட்டான், தேவனை பாதிக்குது, உலகத்தை பாதிக்குது. உடனே பிசாசு வந்து போட்டு அடிச்சு வாங்குது அவனை கல்லறையில் போட்டு. எத்தனை நாள் நிம்மதி இல்லாமல் இருந்தான்னு தெரியல, ஒரே துன்பம். ஆனா இயேசு போனாக்கா பாவத்துக்கும் மரணத்துக்கும் பரிகாரம், நானே உழித்தேவனும் ஜீவனமா இருக்கிறேன், அவன் பேரு சொல்லி பிதாவாகி தேவன் கொடுக்கிறாரு. அப்புறம் அவன் பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. முழு உலகத்துக்கு அவன் பேரு சொல்லி ஜீவசாரம் கொடுத்து வைப்பார். அதான் விசுவாசம் உள்ள ஜபம். ஆமா, ஜபம் பண்ணது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது. தேவன் மனுஷன் கிறிஸ்துவ கொடுத்தினா அதுதான் விசுவாசம் உள்ள ஜபம். அங்க பாருங்க 15. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவ்வளவுதான். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரி. சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவையா கூட கட்டும். இயேசு ரத்தம் ஓவர் போயிட்டு, அவன் பாவம் ஏமா, பிசாசே சின்னவன், அவன் கொண்டு வர பாவம் ஏமாத்திரம் தேவடைய பார்வைக்கு. இயேசு ரத்தம் ஓவர் போயிட்டு. இப்போ 10 ரூபாய் நஷ்டம் பண்ணிட்டு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் குத்தினாக்கா அது ஓவர் போயிட்டு தானே. நீ பண்ணது 10 ரூபா தான் நஷ்டம் பண்ண ஒருத்தனுக்கு. இப்பா 10 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு என்னால, இந்தாப்பா உனக்கு 10 லட்சம்னாக்கா அது எவ்வளவு பெரிய. அந்த மாதிரி இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. ஆனாதான் இயேசு ஜீவ ரத்தத்தை நீ செய்த பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு, தேவி நீதி உயிர்த்ததுல பிதாகுமார் பசுத்தாய் கொடு. உங்க அப்பா பேர் சொல்லி அம்மா பேர் சொந்த பந்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொத்து பாரு. ஒரு அதிசயம் நடக்காம இருக்காது. பசுத்தாய் வராம இருக்குவா. தேவத்து ஒரு படிவிழா செய்யாம இருக்க. பிணியாளியை ரட்சிப்பார். கையத்தட்டு அல்லேலூயா. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். லேகன் பிசாசு எத்தனை பாவம் செஞ்சிருப்பான், எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. மன்னிக்கப்பட்டதுமே எல்லா பிசாசு ஓடியும் போச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டு போது பிசாசு உள்ள இருக்க முடியல. எல்லாம் 2000 பிசாசு பசுத்த சொந்த புத்தி அடைந்து இயேசு பாதத்தில் அமர்ந்து தெக்கப்பூர்ல போய் ஊழியக்காரனவே ஆகிட்டாரு. புரியுதா தம்பி? வாழ வழி இருக்கிறது. செய்தி கேட்கறவங்க
உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன், பொல்லாத உலகத்தில், பேய் பிடித்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் கவலைப்படாத, சோர்ந்து போகாத. ஏசு சரி, ஏசு சாமண்ட வாக்கு தத்துவம் ஜீவ விருட்சத்தை கடி இருக்குது. அதை தேவனுக்கு கொடுக்க, ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க போறது. அப்படியே கசப்பு பகையும் அப்படியே வெறுப்பா இருக்காது. அசுத்தாவி தான் பிடிக்கும். உன்னை தூக்கி போடு. வெறுப்பு, கசப்பு, பகை, கவலை, பயம் எல்லாம் தூக்கி போட்டு ஏட்டுக்கு உதவாது. உன்னை அழிச்சிடும். உன் குடும்பம் ஆத்மாவுக்கு எடுக்கும், சரீரத்துக்கு எடுக்கும். ஆவி உலகத்தில் அசுத்தாவியெல்லாம் வந்து சூழ்ந்துக்கும். சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள எல்லா வெறுப்பு கசமும் மடையணுன்றாரு. அது உனக்கு வியாதியை கொடுக்கும், ஆத்மாவுக்கு எடுக்கும். பயம் வியாதினா இது ப்ரெஷரு, பிபி, சுகர் எல்லாம் எப்படி வருது? கவலை, வெறுப்பு, கசப்பு, வியாதி வந்தது. அப்போது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரசிக்கும். பலாசா இருக்கணும், கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும், எச்சரிக்கை, ரொம்ப விளையணும். ஆனா ராத்திரி ஃபுல்லா ஒரே பகை, பூகம்பம். பூ ஒன்று பூகம்பமானதுன்னு பூ ஒன்று பாகத்துக்கு பூ அழகாக வெளியே பார்த்தா உள்ள பூகம்பமே தான். இதயத்துல உடம்பை விட கெட்டே போயிடும். இதய அன்பு நிறைந்தால் சபிக்கல் ஆசிர்வதிக்கிறோம், பகைக்கு நன்மை செய்யணும். பிரச்சனை வந்தா கடிந்து கொள்ளு, செய்யணும் இல்லையா? அப்புறம் வீட்டுக்குள்ள நைட்டு பார்த்துக்கல ஒரு வெறுப்பு கசமா இருந்தாக்கா அதான் பாவம். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு கொடுக்கும்போதுதான் ஜபம். அப்போ நீங்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறார். மத்திய மார்லுகாயோ அல்ல, கர்த்தர் எழுப்புறாரு. பிணியாளி குஷ்ரோகி, கையில பழுத்த குஷ்டம். கத்தாவே உங்களுக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாகு. ஏசு அப்பா, குஷ்ரோகத்தில் ரொம்ப பழுத்த குஷ்டமாகுது, என்னால் முடிய. பிணியாளி பற்றுன்னு கை வச்சாரு. ஏசு ஜீவ விஷயத்துக்கு இவன் நன்மத்தை மாதிரி எந்த பாவம் செஞ்சுட்டான், குஷ்ரோகம் வந்துச்சு. ஜீவசர் வச்சாரு. அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவன். அவன் குஷ்ரோகம் தேவனை உலகத்தை பாதிச்சிச்சு. பிதாவாகி தேவனை இவன் பேர் சொல்லி என் ஜீவசர் ஜீவ ரத்தம் கொடுக்குற தேவனுக்கு. ஆதாம் முழு உலகத்துக்கு தான் பற்று பசுத்தாங்க. உடனே சொசமானான். பிணியால் நல்லா கையத்தை நல்லா ஒருத்த கூட்டு கண்ணு பாவத்துல சாப்பிட்ட கண்ணு கூட்டாகி போச்சு. அவங்களுக்கு கை வைக்கிறாரு. என் ஜீவ கண்ணு, அவன் பேர் சரி தேவன் தனக்கு ஆதாம் கண்ணு கூத்துக்குச்சு. கையத்தை இல்லையா? ஒத்த செவிட்டுக்காது என் ஜீவ காதே கொடுக்கிறாரு. இயேசு தன் சரீரத்துல கண்ணு, காது, மூக்கு, வாய், கிட்னி, ரத்தம் எல்லாமே கொடுக்கிறாரு. நம்ம பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே சரீரம் எல்லாம் பசுத்தாய் அசைவாடுது. எல்லா வியாதி சுகம், பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் பிணியாளியை கண்டிப்பா ரச்சித்து தான் ஆகணும். கர்த்தர் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு தான் ஆகணும். ஆனா டிஸ்கரேஜ் ஆகாது. பாவம் செஞ்சுட்டா, அக்கிரம் செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டா, பிசாசு பரிகாரம். இயேசு ஜீவனை தேவன் தனக்கு கொடுக்காமே உன்ன டிஸ்கரேஜ் ஆக உள்ள வியாதி கூட்டிகிட்டே போகும். கட்சியில் ஹாஸ்பிட்டலில் போகணும். ஹாஸ்பிட்டல் போன லட்சக்கணக்கில் பில், ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும். நீ சம்பாதிக்க காசெல்லாம் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிடும். ஆனால் உப்பத்திலேருந்தே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. பசு தாய் தேவதூரெல்லாம் உலாவி உடம்பெல்லாம் அசைவாடி கண்ணு, காது, மூக்கு, வாய், லங்ஸ், கிட்னி எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாவே இருக்கலாம். மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்து. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவ்வளவு தெளிவா சொல்றாரு யாக்கோபு. அதனால உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் மூப்பர்கள் அவெல்லாம் ஜபத்துல கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிரியாதை கண்டிப்பா ரட்சிக்கும். ஜபம் பண்ணுவோம். அதனால தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இதெல்லாம் ஆத்மாவுக்கு எடுத்து, சரீரத்துக்கு எடுத்து, எதிர்காலத்துக்கு எடுத்து, அசுத்தாய் உள்ள புகுந்து பலாசா இருக்கணும். அளவற்ற அன்பை வெளிப்படுத்தணும். இயேசு கோவப்பட்டா உலகத்தையே அழிச்சிருக்கணும். ஆனா இவ்வளவா உலகத்துல அன்பு கூறாரு. கோவே பல்ல பாரு அவர் சிலுவையில. ஏன்னா உலகத்து வியாதி எல்லாம் வருது அவருக்கு. உன் வியாதி, உன் சாபத்தால் சிலுவையில் ஜெபம் பண்ணாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை பிதாவாகி ஆவி ஊற்றி ஜீவன். நம்முடைய பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. நம்முடைய பாவ சாபம் பண்ணால இயேசு மீது கொட்டப்பட்டது. அவர் சூப்பரா ஜெபம் பண்றாரு. காரி துப்புறாங்க, ஈட்டால் அறிகிறாங்க, யாரையும் கசக்கெல்லாம் வைக்கிறது நன்மத்தை காரியத்தை சுயநீதி அநீதியை காட்டல. பிதாவே பண்ணி ஜீவசரம் கொடுக்கிறார். அவருக்கும் அதே சட்டம் தான். நமக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம் கிடையாது. 3 நாள் பாருங்க, உலகத்தின் வியாதியை ஜெயிச்சிட்டார். பசு மரணத்தை ஜெயிச்சார்.
சாவுக்கு உயிர்த்தல் தரித்திரம் எல்லாமே ஜெயிச்சுட்டு சகல காத்து ஆஸ்வதிக்கப்பட்டாரு. அந்த சிலுவையில இயேசு முழு உலகத்தில் பாவத்தை சாபத்தை மறந்து, இதெல்லாம் மேஜிக் இல்ல, உண்மை ஃபேக்ட். எல்லோ 800 கோடி பேர் வியாதியை 3 நாள் இயேசு எப்படி ஜெயிச்சார்னா, கைவிட்ட பிதா மேல கோவில்ல, காட்டுக்கு யூதாஸ் மேல பகை இல்ல, முழு உலக பகை கசம் இல்ல, ஜீவரத்தை கொடுக்குறாரு. குத்தாரா இல்லையா? சிலுவையில 4 லிட்டர் ரத்தத்தை கூட தேவனை கொடுக்குறாரு. 3 பாவத்து மரணத்தை பசு தாய் வந்து தேவதை எழுப்பிச்சு. அதான் விசுவாசம் உள்ள ஜபம். ஆனால் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை ஏசு 3ஆம் நாள் எழுப்பப்பட்டார். அவன் பாவம் எல்லா பாவ மரணத்தெல்லாம் ஜெயித்தார். ஜபம் பசுதாவே அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோதம் விசுவாசம் உள்ள ஜபம் அது பிணியாளியை ரட்சிக்கும். பிரச்சனை உள்ளவனுக்கு பரிகரிக்கும், சாபத்தை பரிகரிக்கும், மரணத்தை பரிகரிக்கும், தரித்திரத்தை, பாதாளத்தை, எல்லா பிரச்சனையும் பரிகரிக்கும். பிசாசு கொண்டு வர எதுவாக இருந்தாலும் சரி, பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பரிகரிக்கும். அதுக்கு தேவி நீதிக்கு உயிர்த்தேதல், அதான் விசுவாசம் உள்ள ஜபம். அது பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். ஒரு ஆள் பாய்க்கு விட்டா, ஒரு ஆள் விட்டா கூட பிசாசு உள்ள புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவான். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்து, என்ன தேவன்பு ஜீவனை பரிபூஜையோடு கொடுத்து பாவட்டு மரத்தில் வெளியிலாக்கி விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சி கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். குடும்பத்தாரின் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இலவசமாக கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. நீங்க உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. கத்தாவை செய்தி கேட்க ஒரு நீ விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிற கத்தாவே. அளவற்ற அன்பு, அளவற்ற கிருபை, அளவற்ற நீதி, இதயத்துல கசப்பு, பகை, வைராகி, கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் எடுத்து போட்டு இதயத்துல அன்பு, சமாதானம், சந்தோஷம், அளவற்ற கிருபை, அளவற்ற தெய்வம், அளவற்ற நீதி, அளவற்ற ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முழு பசுத்தா வரைக்கும் அவருடைய சுகமாக்கப்பட, ஆஸ்வதிக்கப்பட, உயிர்ப்பிக்கப்பட பெரிய காரியங்கள் செய்ய அந்த செய்திக்கு பயன்படுத்தபடி ஜெபிக்கிற கத்தாவே. ஒரு மாபெரும் இயப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரம் மறவாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை, சோழவரம் பகுதியில் என் சபை நடக்கிறது. இந்த செய்தியை மறுபடி கேள்கள் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறது. நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகள் கற்றுக்கொள்ள வாய்க்க பெரிய காணிச்சு வந்த செய்தி 9/7/2024 என்று வேலூர் பகுதியை கொடுக்கப்படுது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பகுதியில் என்னுடைய எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் சேனலை இந்த செய்தியை கொண்டு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.